நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ் அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கலெக்ஷன் வைஸுமே நல்லா இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. பாரதிய ஜனதா கட்சி கோவை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதி என்பது போராட்டம் நடத்துகின்ற நாடகம் நடத்துகின்ற அரசு வீட்டுக்கு போனதுக்கு பின்பாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். 10க்கு 10 கொடுத்த கோவை மக்களுக்கு நாங்கள் மிக சரியான திட்டமிட்டு என்னென்னவெல்லாம் மெட்ரோ ரயில் பாலிசிக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ, எப்படி அந்த திட்டத்திற்குள்ளாக கோயம்புத்தூருக்கு அந்த திட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு அந்த திட்டத்தை மாற்றி அமைத்து அதை பெற்று வர வேண்டுமோ அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என கோவை மக்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் என்ன செஞ்சாரு, அவங்க சொன்ன ஒரு திட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு இன்று காலையில திமுகவோட ஆர்ப்பாட்டத்துல அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுறதெல்லாம் சொன்னாங்க. கோயம்புத்தூர் இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி, 1000 கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள். நாட்டிலேயே அதிகமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. 12 ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டுக்கு மட்டும் மோடி அவர்களால் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு கோயம்புத்தூர் சுற்றி 7 குளம் எல்லாம் சீரமைக்கப்பட்டு இன்று அதிகமாக குளங்களை வைத்திருக்கக்கூடிய நகரமா நம்ம நகரம் இருக்குன்னா மோடி அவர்கள் கொடுத்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் காரணம். தமிழ்நாட்டில் மட்டும் 12 மெடிக்கல் காலேஜ், 11 மெடிக்கல் காலேஜ் குறைந்த காலத்துல ஒரு வருஷத்துக்குள்ள 11 மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்துக்கும் 11 மெடிக்கல் காலேஜ் ஒரே நேரத்துல கொடுக்கல. கோயம்புத்தூர்ல டிஃபென்ஸ் காரிடார் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே நம்ம பக்கத்துல இருக்கிற கொடிசியாவுக்கு 20 கோடி ரூபாய், ஏன்னா நான் அதுக்கு நேரடி சாட்சி. இந்தியாவிலேயே டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் என்பது கோயம்புத்தூரில் தான் உள்ளது. மோடி அவர்கள் தான் கொடுத்தார். பாம்பன் பிரிட்ஜ் ஓபன் பண்ண வரும்போது பிரதமர் மோடி அவர்கள் 8300 கோடி ரூபாய் அளவிற்கு அன்றைக்கு திட்டங்களை அறிவித்தார். எதுக்காக? நம்மளோட ரோடு, ட்ரெயின் கனெக்டிவிட்டி. ஏன் இன்று கோயம்புத்தூர்ல ஜங்ஷனை தாண்டி இந்த பக்கம் போத்தனூர், அந்த பக்கம் நார்த் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. நீங்க எல்லாம் தெரியும். இன்னைக்கு 2 ரயில்வே ஸ்டேஷனும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் தமிழகத்திற்கு மோடி அவர்கள் கொடுத்தது. நானும் ஊடகங்கள்ல திமுகவை சேர்ந்தவர்கள் பேசுவது, பாஜகவை சேர்ந்தவர்கள் பதில் சொல்வது, இன்னும் சிரிப்பா சில பேர் சொல்றாங்க எடப்பாடி ஆட்சிக்கு வந்து அதை நடத்துவோம்னு சொல்றது ரொம்ப அது கண்டனத்துக்குரியது. மக்களின் தேவை கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் திட்டம் வேணும், மதுரையில மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னு அரசாங்கம் கேட்கிறப்ப அதனுடைய மத்திய அரசு ஒன்றும் உதவி செய்யணும். இல்ல நாங்க இந்த ஆட்சி வந்தா செய்வோம்னு சொல்றது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுவது போல இருக்கு. உறுதியாக தமிழ்நாட்டில் இப்ப வளர்ச்சி கருதி இந்தியா முழுவதும் இப்ப போக்குவரத்து நெரிசல், அன்னைக்கு கூட தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா 15 வினாடிக்கு ஒரு கார் விற்கிதுங்கிற அளவுக்கு செய்திகளை ஊடகங்கள்ல தான் பார்த்தேன். அதனால இப்ப போக்குவரத்து நெரிசல், மக்கள் தொகை இதெல்லாம் கணக்கில் கொண்டு இது போல வளர்ந்த மாநகரங்கள்ல இப்பயே அதுக்கான பிளான் பண்ணி மெட்ரோலாம் வந்துச்சுன்னா போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதுதான் எங்களது கருத்து. போதைப் பொருள் பழக்க வழக்கம், மாணவர்கள் பாதிக்கப்படுவது, மதுவை தாண்டி போதைப் பொருள் பழக்கத்தால கொலைகள், கொள்ளைகள் அதிகரித்திருப்பது, இதையெல்லாம் அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறையை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் இன்னும் தீவிரமாக செயல்படவில்லை என்றால் அது தேர்தலில் உறுதியாக எதிரொலிக்கும். எங்க கூட்டணி உங்களுக்கு அமைந்தவுடன் நான் சொல்லிக் கொண்டு சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க மீண்டும் வெற்றி பெறும் என்பதுதான் நமக்கு நம்பகத்தனமான தகவல் இருந்தது. மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்து சொல்றோம்.
மற்றபடி அதுக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைகிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் தான் அன்னைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட, அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நாகரிகமாக இருக்கும் என்று அது அவருடைய கருத்து. இன்னொன்னு ஒன்று மட்டும் தெரியுது, திமுகவினருக்கு தாவேக்கான்னா கொஞ்சம் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குங்கிறது மாத்திரம் அவர்களது பேச்சிலிருந்து தெரியுது. உறுத்தல் இருக்கு, பயப்படுறாங்கிறத தாண்டி அவங்களை பார்த்து ஏதோ உறுத்துது அவங்களுக்கு. சொல்லுவோம்ல நம்ம போறப்ப ஏதாவது கல்ல எது பட்டா ஒரு உறுத்தல் இருந்தா இருக்கும்ல, அது மாதிரி அவர்களுடைய பேச்சு அப்படி இருக்கு. தேர்தல் முடிவு வந்தது தெரிய போகுது. அது நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்கள் தான் அதை சொல்லணும். எதா இருந்தாலும் 2026 மே மாதம் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கிறார். சுற்றுப்பயணமா? அது தேர்தல் நேரத்தில் நாங்கள் சுற்றுப்பயணம் இருக்கோம். அவங்க பண்றாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். எங்களுக்கு நாங்கள் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து வரோம். அது தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் பொதுக்கூட்டங்கள் சுற்றுப்பயணம் தேர்தல் நேரத்தில் செய்தால் போதும் என்று எங்கள் கட்சியினுடைய கருத்து. இல்ல ப்ராப்பரா நீதிமன்றம் தான் ப்ராப்பரா இதெல்லாம் வைத்து கொடுத்திருக்காங்களா, அதனால அதன்படி அதை ஃபாலோ பண்ணா நிச்சயம் அனுமதி கொடுத்துதான் ஆவாங்க சார். லஞ்சம் வாங்குறது லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும். அதுதான் எல்லாருடைய கருத்து. லஞ்சம் ஒழிந்தால்தான் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படாது. அது உரிய நேரம் வரப்ப நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுக்கான செய்திகள்லாம் வெளிவரும். இல்லை, எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதுதான் எங்கள் கருத்து.